ஹாய் டூட்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் யூனியன் பட்ஜெட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக நான் மதன் கௌரி வீடியோ தான் பார்த்தேன். சரி, ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாட்டு பேரை ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டை நீங்க எப்படி இவ்வளோ பெரிய ஸ்பீச்ல மென்ஷனே பண்ணாம போயிருப்பீங்கிற கேள்வியை நான் ட்விட்டர்ல போட்டேன். எவ்வளவு அழுத்தி சொல்றாருன்னு பாருங்க. தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் நீங்க ஏன் யூனியன் பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு மென்ஷன் பண்ணும்? இந்தியாங்கிறது நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்களா? அப்படி மென்ஷன் பண்ணீங்க யூனியன் பட்ஜெட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, 2 வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா யூனியன் பட்ஜெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால கலெக்ட் ஆன ரெவன்யூவை எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எதுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதுதான் அந்த யூனியன் பட்ஜெட். அதுவும் இல்லாம இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்டேட் பேரை மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு போற ஃபண்ட் போய் தான் ஆகும். எப்பெல்லாம் ஒரு ஸ்டேட்டோட பேரை அடிஷனலா மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், உங்க எக்கனாமி ரொம்ப அடி வாங்கும் அப்படிங்கிற பட்சத்தால அந்த ஸ்டேட் பேரை மென்ஷன் பண்ணி அதுக்குன்னு தனியா ஒரு ஃபண்டை ஒதுக்குவாங்க. எல்லா சமயமும் ஸ்டேட்டோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மக்களை எமோஷனல் இடியட்ஸா மாத்திட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. சரி, நம்மளும் போயிட்டு அந்த ப்ரீவியஸ் யூனியன் பட்ஜெட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லா தடவையும் எல்லா ஸ்டேட்டை பத்தியும் மென்ஷன் பண்ணல. நீ சொல்லுவ இந்த தடவை தாண்டா பீகாரும் ஆந்திராவும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால அவங்க சப்போர்ட் வேணுங்கிறனால அவங்களுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் வருஷம் வருஷம் பீகாருக்கு தான் அதிகமான டாக்ஸ் ரெவன்யூ ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட், ஸ்டேட் வைஸ்ல எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமா 28 ஸ்டேட்ல இங்க பாத்தீங்கன்னா பீகாருக்கு மட்டும் 10% போயிருக்கும், ஆந்திராவுக்கு 4%, தமிழ்நாட்டுக்கும் 4% வந்திருக்குது. பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்லுவீங்க? பீகாருக்கு அதிகமா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருந்து வர டாக்ஸை வச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆகையால் என்ன பண்ணுவாங்க, அதிகமான டாக்ஸ் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதோ அது எல்லா ஆவரேஜ் போட்டு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது எப்படின்னா எக்ஸாம்பிள் உடம்புன்னு இருந்துச்சுன்னா கை கால் எல்லாமே ஒரே ஈவனா தான் வளரணும். கை கால் மட்டும் அதிகமா வீங்கி இருந்துச்சுன்னா சிக்கன் குனியா எல்லாம் யானை கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியால ஒரு ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உடனே சொல்லலாம் என் காசு எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி படத்துல ஆல்ரெடி பேசியிருப்பாங்க, ரிச்சர் கெட் ரிச்சர் பூரர் கெட் பூரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன் அதிகமா சம்பாரிச்சு ஒருத்தன் கம்மியா சம்பாரிச்சானா அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதெல்லாம் ஈக்குவேட் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதுவும் ஓசி பிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்க அங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலா மாத்தணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீ வேணுமா சொல்லலாம் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் அடி வாங்கும். அதுவும் இல்லாம இது ஏன்டா இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குது, இந்த தமிழ்நாட்டை ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இவ்வளவு இதா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா மேக்ஸிமம் அந்த எம்பி சீட்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டு அங்க பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த ஃபண்ட் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தேன், அங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட்டுருந்தாரு. சரி என்னடா விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க, அவங்க கூட தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 8000 கோடி கிட்ட தான் தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. அதே 2014ல இருந்து 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கிட்ட ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இது யார் பாத்தீங்கன்னா பிஜேபி பீரியட். சரி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வெப்சைட்ல செக் பண்ணேன். அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா indiabudget.government.com சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் யூனியன் பட்ஜெட்ஸ் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிட்டு எல்லா டீடைல்ஸ் இருக்கும். வருஷம் வருஷம் அந்த யூனியன் பட்ஜெட்ஸ்லாம் பிடிஎஃப் போட்டு வச்சிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஸ்பீச் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். எத்தனை வருஷத்துல இந்த தமிழ்நாட்டை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி கரெக்டா தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 22 வரைக்கும் 1 லட்சம் கோடி கிட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2004ல இருந்து 14ல காங்கிரஸ் இருந்துச்சு இல்ல, அவங்க டைம்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013ல இருந்து 14 7500 கோடி போட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுவும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதுவும் உண்மைதான். சரி இப்ப நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுலயே அவர் இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா TNCM is trying to mislead the people into believing that only the states mentioned in the budget speech will receive the benefits அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் எதை பேஸ் பண்ணி வரும்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பிகினிங்ல காட்டின மாதிரி அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இவங்க தேவையில்லாம தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அது யார் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஆளும் கட்சி தான். ஆனா இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு ஒதுக்குனீங்கன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டில் வர காசை வச்சு இதை பண்ண முடியாது? ஆனா உங்ககிட்டயே நிறைய பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு. ஆல்ரெடி மதன் கௌரியே சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டில இருந்து நிறைய டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இப்ப ஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாதி டாக்ஸ் சென்டருக்கு பாதி டாக்ஸ் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே நிறைய அமௌண்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வந்து. இதை பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளும் கட்சி என்னென்ன டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஒப்புதல், தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு. கிராமப்புற மற்றும் நகரப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்தல். இவர் இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. யாருன்னு கேட்கறியா? நம்ம சிஎம் தான். சரி, இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர்ல ஸ்டாலின் தான் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரி இங்க இருந்து தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல சென்னையோட செகண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு பட்ஜெட் கேட்டுட்டு இருக்கோம். மதுரையில மெட்ரோ போடணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல மெட்ரோ போடணும்னு சொல்லி பட்ஜெட் கேட்டுட்டு இருக்கோம். சென்னையில வர வெள்ளத்தை நஷ்டம் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கப்போ தமிழ்நாடுங்கிற பேரை மென்ஷனே பண்ணாம தாண்டி போறதுங்கிறது நியாயமானது கிடையாது. திருப்பி அதே தான் அழுத்தி பேசிட்டு இருக்காரு. எமோஷனல் இடியட்ஸ். ஆனா அடுத்த நாள் பட்ஜெட்ல என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கீஸ் மேல ஹேட்டட் உண்டாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் போட்டும். நான் ப்ரீவியஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தேன், அதிகமா டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றதுல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஜிஎஸ்டி மூலியமா வர டாக்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,26,000 கோடி. இவ்வளவு டாக்ஸ் வருது. இந்த டாக்ஸை கொண்டு போயிட்டு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதா? அதுவும் இல்லாம இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம டாஸ்மாக்ல எல்லா பாட்டிலுக்கும் டாக்ஸ் எவ்வளவு டாக்ஸ் போட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பார்க்கணும் பாருங்க. பால் விலை ஏற்றி இருக்கிறாங்க. இந்த டீடைல்ஸ் எங்க இருந்துடா எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அண்ணாமலையோட ட்வீட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். இதனாலேயே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமானம் எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த டாக்ஸ் ரெவன்யூ வச்சுட்டே நமக்கு எவ்வளவு கொடுக்கலாம். ஆனா அது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த டாக்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல்ல இருந்து டாக்ஸ் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்ஸ் ஆச்சும் நமக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இதெல்லாம் கேட்டுட்டு நீ சங்கீடா அதனால தானே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கோ. I am just explaining what it is happening. அவ்வளவுதான். இவங்க சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. மோடியை பார்த்துட்டு கடவுளின் குழந்தை, அந்த குழந்தை, இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை சங்கீஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மதவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சங்கீஸ் மேல வெறுப்பை இன்க்ரீஸ் பண்றாங்க. They are using your emotions against another party. அவ்வளவுதான். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கற ரெவன்யூ கொடுத்துதான் ஆகணும். அது எப்படி எல்லா டாக்ஸும் எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க, இல்லைன்னா பர்டிகுலரா ஒரு டாக்ஸ் பயஸ்டா கொடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட் எப்படி இருக்கோ, எந்தெந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ப்ரீவியஸா நான் நிர்மலா சீதாராமன் கூட நினைச்சேன், என்னடா இவங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. 100% ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் சொல்ல முடியாது. இந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அப்படியே பழசியா வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வந்து டெவலப் ஆயிருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜை மாற்றலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மாற்றல. ப்ரீவியஸ் இயர்க்கும் இந்த இயர்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அதே பர்சன்டேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால பிளைண்டா யாரை சொன்னாலும் நம்பாதீங்க. எம்ஜி ப்ரோ கீழே கமெண்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தோம்னா எல்லாரும் கிரேட், சூப்பர் அப்படி இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு என்ன புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறீங்க. ஓகேவா? யாரையும் நம்ப கூடாது, இன்க்ளூடிங் மீ. ஏன் சொல்றேன், நாங்க இங்க இருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து படிச்சு பார்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டேட்டா கூட 100% கிளியரா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்காது அந்த அளவுக்கு. ஆனா மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு டேட்ல எங்கேயாவது இந்த ஒரு 4 டேட்டா மட்டும் எடுத்து கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட எமோஷனலா மாத்தி உன டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆகையால எதுவா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டு கோராலே போயிட்டு செக் பண்ணு, அப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம் இது ஓகேவா, இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.